अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू हसीस रेसिपीஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான இறால் பட்டாணி கிரேவி எப்படி டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது மசாலா அரைச்சி நம்ம செஞ்சதுனால டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இறாலில் குவிக்காகவும் ஈஸியாகவும் ஏதாவது கிரேவி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 6 மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். நான் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கேன். நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணும் போது இந்த கிரேவி ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆயிரும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஃப்ளேவருக்காண்டி நம்ம ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய அந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறமேலு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இறால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம 1/4 கிலோ அளவுக்கு இறால் எடுத்துருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இறாலை நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம இதிலையே விட்டுறலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமேலே நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நமக்கு இறாலில் இருந்தும் தண்ணி வரும், அதனால் இந்த தண்ணி அளவு சரியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு விசில் விட்டுறலாம். 2 விசில் விட்டுறலாம். 2 விசிலுக்கு அப்புறமேலே எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் அடங்கினதுக்கு அப்புறமேலே ஓப்பன் பண்ணி பாருங்கள் கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நம்ம அரைச்சி பண்ணியிருக்கிறதுனால நல்ல வாசனையாக கமன்னு இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு நீங்கள் எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இது செய்கிற டைம் ரொம்ப கம்மியான டைமில் நம்ம செஞ்சிடலாம். நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். மசாலா அரைச்சிட்டோம் அப்படின்னா தாளித்து விட்டு நம்ம இதை 2 விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா நமக்கு சூப்பரான இறால் பட்டாணி கிரேவி ரெடி ஆயிரும். இதை நம்ம அரைச்சி பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் அடிக்கடி இதை தான் செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.